கருப்பின மக்களை எப்படியாவது ஆஸ்கார்வில்லே டவுன்ல இருந்து நிரந்தரமா வெளியேற்றணுங்கிற நோக்கத்தோட வெள்ளை கும்பல்கள் கருப்பின மக்களோட வீடுகளையும் வணிக சொத்துக்களையும் கடுமையா தாக்கி சேதப்படுத்தி தீ வச்சாங்க. இந்த தாக்குதல்கள் பல மாதங்களுக்கு தொடர்ந்து நடந்ததா சொல்லப்படுது. இந்த தாக்குதல்களால நிம்மதி இழந்த கருப்பின மக்கள் ஆஸ்கார்வில்லே டவுன்ல இருந்து வெளியேறி பக்கத்துல இருக்கிற ஹால் கவுண்டில உள்ள கெய்ன்ஸ்வில்லேங்கிற பகுதிக்கு இடம்பெயர்ந்தாங்க. அப்படி இடம்பெயர்ற நேரத்திலையும் கருப்பினத்தை சேர்ந்த சில மக்கள் நைட் ரைடர்ஸ் அழைக்கப்படுற அந்த வெள்ளை கும்பல்களால கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதல்ல இருந்து உயிர் பொழைச்சவங்க ஹால் கவுண்டியோட வடக்கு பகுதியில குடியேறினாங்க. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்தில் போர்செத் கவுண்டியில அதிகப்படியான எண்ணிக்கையில வந்த கருப்பின மக்கள் 1912 நடந்த இனக்கலவரங்களுக்கு அப்புறமா 98% கருப்பின மக்கள் போர்செத் கவுண்டியை விட்டு வெளியேறினாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட வெள்ளை மக்கள் கருப்பின மக்களோட ப்ராப்பர்ட்டிஸை அடிமட்ட ரேட்டுக்கு விலை பேசி வாங்கினாங்க. இன்னும் சிலர் எந்த ஒரு விலையும் கொடுக்காம ப்ராப்பர்ட்டிஸை முழுசா அபகரிச்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட கொடூரமான இனக்கலவரங்களும் இனப்படுகொலைகளும் நடந்த இந்த பகுதியை தான் 1950களில் அமெரிக்க அரசாங்கம் கையகப்படுத்தி லெனியர் ஏரியை உருவாக்கி இருக்கு. சோ இந்த லெனியர் ஏரியில நடந்த நூற்றுக்கணக்கான மரணங்களுக்கு காரணம் இந்த ஏரி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் அநியாயமா கொல்லப்பட்ட கருப்பின மக்களோட ஆத்மாக்களோட சாபம் தான் சொல்லி சில பேரால நம்பப்படுது. இதுதான் லெனியர் ஏரியில நடந்த நூற்றுக்கணக்கான மரணங்களுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட இரண்டாவது பேய் கதை. சில பேருக்கு இந்த பேய் கதைகள்ல நம்பிக்கை இருந்தாலும் இந்த லெனியர் ஏரியோட பரப்பளவும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏரியை பார்வையிட வர்ற மக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிக அளவுல இருக்கிறதும் இந்த ஏரியோட பல பகுதிகளில் வெவ்வேறு மாதிரி ஆழம் இருக்கிறதும் இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கும் இந்த ஏரியோட நீர்மட்டத்துக்கு அடியில இருக்கிற கட்டுமானங்களும் பெரிய பெரிய மரங்களும் தான் இந்த ஏரியில நடந்த மரணங்களுக்கு முக்கியமான காரணம்னு சில பேரால சொல்லப்படுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த லெனியர் ஏரியில நடந்த மரணங்களுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க.